Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு ஆடி அமாவாசைக்கு ஸ்பெஷல் தளிகை பண்ணணும். அதில் முக்கியமான தளிகை என்னென்னா அமாவாசை குழம்பு அப்படின்னு சொல்லுவாள். சுண்டைக்காய் வத்தல் போட்டு காராமணி சுண்டைக்காய் வத்தல் அமாவாசை குழம்பு தான் இன்னைக்கு ஸ்பெஷல் குழம்புல பண்ணுறது. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கணும்னா, இந்த காராமணி ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம், உங்கள் சௌரியம். நிறையா வேண்டாம், கொஞ்சம் ஊற வச்சா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அதனால் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக நல்லா ஒரு பொன் வறுவலாக வறுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வெந்நீரில் ஊற வச்சுட்டு ஒரு 1 hour ஊறினா போதும், நல்லா வெந்துடும். 1 hour ஊறிட்டு அப்புறமா அதை நீங்கள் குக்கரில் சாத்தோடையே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி ஊற வச்சு இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அதுக்கு காராமணி அமாவாசை குழம்பு, காராமணி சுண்டைக்காய் வத்தல் அமாவாசை குழம்புக்கு ஃபஸ்ட்டு காராமணியை வறுத்து ஊற வைக்கிறோம், வெந்நீரில் ஊற வைக்கிறோம். இந்த மாதிரி பொன் வறுவலாக வறுத்து வச்சுக்கிறோம். இதில் கொஞ்சம் வெந்நீரை ஊற்றினா சீக்கிரமாக ஊறிடும், அதுக்காக தான் வெந்நீர் ஊற்றுறோம். வெந்நீர் ஊற்றி ஒரு 1/2 hour வச்சுட்டு, 1/2 hour ஆர் 1 hour உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து ஒரு 1/2 hour வச்சிங்கன்னா கூட போதும். ஸோ ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம். இன்றைக்கி ஆடி அமாவாசை தளிகை கொஞ்சம் சிம்பிள் தான், நான் ரொம்ப ஜாஸ்தியாக எதுவும் பண்ணலை. எல்லாத்துக்கும் தயாரி பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல அதை காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நாம் என்ன பண்ணோம், வரிசையாக என்னென்ன பண்ணுவோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் அந்த குழம்புக்கு காராமணி சுண்டைக்காய் வத்தல் குழம்புக்கு காராமணி ஊற வச்சுருக்கேன். இதை வேக வைக்கணும். அப்புறம் பொல்லங்காய் பொரிச்ச கூட்டுக்கு நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். பொல்லங்காய் பொரிச்ச கூட்டுக்கு பைத்தம்பருப்பு பொல்லங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இலைக்கு பைத்தம்பருப்பு தான் போடணும் இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால, இலைக்கு பைத்தம்பருப்பு. அப்புறம் வாழைக்காய் காய், ரசம் சாத்துமுத்துக்கு தக்காளி சில பேர் போடுவா, சில பேர் அமாவாசைக்கு யூஸ் பண்ண மாட்டா. நான் யூஸ் பண்ணுவேன். இந்த புளியெல்லாம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வடைக்கு நினச்சி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம திருக்கண்ணமுது அதாவது பாயசம், அரிசி பருப்பு அரைச்சி விட்ட பாயசம், பருப்பரிசி பாயசம்னு சொல்லுவாள். பருப்பு அரிசியும் தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணுற பாயசம் இது. இதை முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பரிசி பாயசத்துக்கு பைத்தம்பருப்பு அரிசி ஜஸ்ட் 1 tablespoon தான். நிறையா இருந்தால் முதன்னு ஆகிடும். நிறையா எல்லாம் போடக்கூடாது. தேங்காவும் போட்டு அரைக்கணும் இதில். ஸோ 1 tablespoon பச்சரிசி, 1 tablespoon பைத்தம்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்துக்கிறோம். நம்ம வறுத்துட்டு தேங்காவையும் போட்டு, தேங்காய் ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு பாலில் வேக வைக்கலாம். இல்லை நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் வேணாலும் சேர்த்துக்கலாம், வெறும் பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுதான் பருப்பரிசி பாயசம்னு சொல்லுவாள். பருப்பரிசி திருக்கண்ணமுது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஜஸ்ட்டு இதை நம்ம வறுத்துட்டு அரைக்க வேண்டியதான். அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கொஞ்சம் தேங்காவையும் அதோட போட்டு ஒரு பெரட்டின்னுட்டு அப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், இல்லை பொடியாக பண்ணி வச்சுன்னுட்டு, இதை நான் பொடியாக தான் பண்ணி வைக்க போகிறேன். பொடியாக பண்ணி வச்சுன்ட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பால் சேர்த்து வேக வைக்க போகிறோம். அதாவது ஒரு 200 ml தண்ணியும் பாலுமா சேர்த்து, 100 ml பால் 100 ml தண்ணியுமா சேர்த்து நம்ம இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வெள்ளைப்பாகு காய்ச்சி அதில் ஊற்றி நம்ம பண்ண போகிறோம். பருப்பரிசி பாயசத்துக்கு 1 tablespoon பச்சரிசி, 1 tablespoon பைத்தம்பருப்பு ரெண்டையும் நல்லா கோல்டன் கலரில் வறுத்துட்டு இந்த மாதிரி நொரன்னு பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்க, கொஞ்சம் நொரன்னு இருக்கணும். ரவை மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் இந்த மாதிரி நொரன்னு பண்ணி வச்சுட்டு இப்போ பால் அப்புறம் வாட்டர் போத் ஆர் 200 ml, ரெண்டும் 200 ml எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு கடறணும். சட்டுன்னு வெந்துடும், அரைச்சிட்டோம் இல்லையா, வறுத்து வேறு இருக்கும், அதனால் டக்குன்னு வெந்துடும் இது. இப்போ டோட்டலாக நான் மொத்தமாக பாலும் தண்ணியும் சேர்த்து வாட்டர் அண்ட் மில்க்
ரெண்டும் சேர்த்து 500 ml ஊற்றிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியமாக ஆகிடுதுன்னு. ஃபஸ்ட்டு ஒரு 200 ml தான் ஊற்றிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 300 ml பால் ஊற்றினேன். ஸோ டோட்டலாக 400 ml மில்க் அண்ட் 100 ml வாட்டர் ஃபார் 2 tablespoon ரைஸ் அண்ட் மூங் தால். அரிசிக்கும் பைத்தம்பருப்பும் சேர்த்து 2 tablespoon தான் எடுத்திருந்தேன். அது தேங்காய் போட்டு வறுத்துட்டு அரைச்சிருந்தேன். என்னன்னா அது நல்லா பாருங்கள் ரவை மாதிரி வருது பாருங்கள். நல்லா வெந்தெடுத்து இது கைவிடாமல் கலரணும், இல்லைன்னா கட்டி தட்டி போயிடும். இப்போ நல்லா வெந்தெடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தாலே தெரியும் நல்லா கெட்டிமாயிடும். கொஞ்சமாக இதில் நான் வந்து இப்போது நான் ஏலக்காய் போட்டு அரைக்கலை. ஏலக்காய் பொடி வந்து அப்புறமா போட்டால் தான் வாசனையாக இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறேன். உங்களுக்கு வேணுன்னா பச்சைக்கல் பூரமும் போடலாம். பச்சைக்கல் பூரம், ஜாதிக்காய் அந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தா அதையும் போடலாம். நான் ஆனால் போடலை, இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால நான் அதெல்லாம் போடலை. வந்து ஏலக்காய் மட்டும் போடுறேன். இப்போ இதை போட்டு நல்லா வாசனையாக இருக்கும். வாசனை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த வெல்லம் நீங்கள் வந்து கரைச்சி ஊற்றினாலும் சரி, வெல்லத்தை கரைச்சி மண் இருந்ததுன்னா வெல்லத்தை கரைச்சிட்டு அப்படியே பாகெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கரைஞ்சா போதணும், தண்ணியில் கரைஞ்சா போதும். அந்த மாதிரி கரைச்சி ஊற்றினாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி நான் வந்து ஜாகரி பவுடர் தான் போடுறேன். ஜாகரி பவுடர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வச்சுருக்கிற ஜாகரி பவுடர் வந்து துளி கூட அதில் வந்து இது இருக்காது, கல் மண்ணெல்லாம் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுதான் போட்டு பண்ணுவேன் எப்போதுமே. அதனால் நான் வந்து ஜாகரி பவுடர் தான் போடுறேன். இந்த கப்பால் அரைச்சது வந்து 1 கப்பு இருந்தது. ஸோ அதே 1 கப்புக்கு 1 கப்புக்கு 1 கப்பு நம்ம அரைச்சி எடுத்தது 1 கப்புனா அதே அளவுக்கு 1/2 கப் தான் இருந்தது. தேங்காவும் சேர்த்து 1 கப் இருந்தது. அரைச்சது பவுடர் வந்து 1 கப்புனா அதுக்கு ஜாகரி பவுடரும் 1 கப்பு மீன்ஸ் 2 கப் 1:2. 1/2 கப்பு அரைச்ச விழுதுக்கு நான் வந்து 1 கப் எடுத்துட்டுருக்கேன். இதை போடுறேன். ஆக்சுவலாக சில பேர் வந்து தேங்காய் பால் போட்டு பண்ணுவா. நம்ம வந்து தேங்காய் அரைச்சி விடுறதுனால நம்ம தேங்காய் பால் போடணும்னு அவசியம் கிடையாது. அதோட பால் ஊற்றிடுறோம். பால் ஊற்றி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாலை ஊற்றி நம்ம ஜஸ்ட் கரைஞ்சா போகிறோம். ரொம்ப நாள் கொதிக்க விடக்கூடாது பாலை ஊற்றிட்டு, ஏன்னா அப்புறம் திரிஞ்சா மாதிரி போயிடும். அதனால் பாலை ஊற்றிட்டு நல்லா கைவிடாத கிளறிக்கணுங்க. கிளறிட்டு இந்த மாதிரி நல்லா வந்துடும் சூப்பராக. பருப்பரிசி பாயசம், பருப்பரிசி திருக்கண்ணமுது. இது இன்னைக்கு ஆடி அமாவாசைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. பருப்பரிசி திருக்கண்ணமுது, பருப்பரிசி பாயசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள் ரெடி ஆகிடுது. சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுது. ரொம்ப சிம்பிள் பருப்பரிசி பாயசம் ஃபார் ஆடி அமாவாசை ஸ்பெஷல். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது நான் வரிசையாக ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் பண்ணி. பருப்பரிசி பாயசம் ரெடி. நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். 1 tablespoon ரா ரைஸ், 1 tablespoon பைத்தம்பருப்பு மூங் தால், ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். அதோடு சேர்த்து தேங்காவையும் சேர்த்து அரைச்சி லைட்டாக பரட்டிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த வறுத்த அரைச்சது வந்து 1/2 கப் இருந்ததுனாக்க அதுக்கு ஃபுல்லாக 100 ml வாட்டர் அண்ட் 400 ml ஆஃப் மில்க் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம். 1 கப்புக்கு 2 கப்பு ஜாகரி பவுடர். 1/2 கப் இருந்ததுனால நான் வந்து 1 கப் ஜாகரி பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லமும் அதே அளவு போட்டுக்கலாம், கூட குறைச்சி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். போட்டு ஆயிடுத்து, ரெடி ஆகிடுத்து. இதில் வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் தாளித்து கொட்டுறது கிடையாது. அமாவாசை இதுக்கு கொஞ்சமாக நெய் குத்திட்டு பெருமாளுக்கு வைக்க வேண்டியதுதான். அமாவாசை பருப்பரிசி பாயசம் ரெடி. இப்போது சுண்டைக்காய் வத்த குழம்பு, அமாவாசை குழம்பு, ரசம், அப்புறம் வாழைக்காய் 3 ஒரே டயத்தில் பண்ண போகிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ரசம் வந்து கொட்டு ரசம் தான். கொட்டு ரசம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், என்னோடய சேனலில் இருக்குது. நான் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இப்போ வந்து தாளிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து சுண்டைக்காய் வத்த குழம்புக்கு தாளிக்க வேண்டியது வந்து சுண்டைக்காய் வத்தல் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு இருக்கேன். பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அப்புறம் 2 வத்த மிளகா, அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வெந்தயப்பொடி 1 டீஸ்பூன், பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்துகிட்டு இருக்கோம்.
இதில் வந்து குழம்பு மிளகாப்பொடி, அதாவது குழம்பு மிளகாப்பொடி தான் நான் வந்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாப்பொடி ஒரு 1 டேபிள் ஸ்பூன். கடைசியாக இறக்கரைச்சே மல்டிபர்பஸ் பொடி போட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்டிபர்பஸ் பொடி போட்டு இறக்கிடுவேன். இது வந்து இது வேணுங்கிறது சால்ட் வந்து உங்களோட டேஸ்ட், சால்ட்டு ஃபார் யுவர் டேஸ்ட். இது வந்து அமாவாசை குழம்புக்கு. இப்போ அமாவாசை குழம்புக்கு என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பெருங்காயத்தை போடுறோம். பெருங்காயம் நல்லா பொரியட்டும். அதுக்குள்ளே நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நெய்யில் பெருங்காயம் போட்டிருக்கேன். அதில் வந்து இப்போது ரசத்துக்கு தாளிக்க போகிறோம். கொட்டு ரசம், அதுக்கு பெருங்காயம், கடுகு, அப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறம் ஜீரகம் தாளிக்கிறோம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ அந்த ஜீரகத்தை போட்டு இதை வந்து ரசத்தில் கொட்டிடுறேன். இப்போ கொட்டு ரசம் அது வந்து கொதிச்சுன்னு இருக்கு. இதில் வந்து புளி, ரசப்பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு மசூர் தால், தக்காளி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், கடுகு, பெருங்காயம், ஜீரகம் தாளித்து கொட்டியிருக்கேன். இது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இது விளாவி இறக்க வேண்டியதுதான். இது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் அதனுடைய லிங்க்கு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சு இது நல்லா பொரிஞ்செடுத்து, பெருங்காயம் நல்லா பொரிஞ்செடுத்து, இப்போ பெருங்காயம் பொரியும் போது நம்ம வந்து இந்த சுண்டைக்காய் வத்தலை முதல்ல போட்டுடணும். சுண்டைக்காய் வத்தலை எப்போதுமே முதல்ல போட்டுடணும். ஏன்னா சுண்டைக்காய் வத்தல் நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கருப்பாக ஆகணும். அது சுண்டைக்காய் வத்தல் நல்லா வறுபடணும். இப்போ வந்து இதில் அது வறுபடுறதுக்குள்ளே நம்ம ஒரு டீஸ்பூன் தான் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வெந்தய குழம்புக்கு பண்ணுற மாதிரி தான் இது. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுடுறோம். இது லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போது பாருங்கள், இந்த சுண்டைக்காய் வத்தலும் நல்லா வறுபடுறது. நல்லா வறுபடணும் சுண்டைக்காய் வத்தல், இல்லைன்னா கசக்கும். நல்லா கருப்பாக வறுபட்டதுன்னா நல்லா சூப்பராக வாசனையாக கமகமான்னு இருக்கும். அதனால் நல்லா வறுபடணும். இப்போ இது சிவக்க ஆரம்பித்த உடனே நம்ம கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு கடுகு போட்டோடனே வெடிக்கிறது இல்லை கடுகு. இப்போ வந்து இந்த 2 வத்த மிளகாவை போடுறேன். கருகி போய்டும் வத்த மிளகா, அதனால தான் முதல்ல போடலை. மெதுவாக பாருங்கள், அது ப்ளீஸாக வந்துட்டு பாருங்கள். இப்போது 1 டீஸ்பூன் வெந்தய பொடி, இப்போது கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் விட போகிறோம். அதில் 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக. இப்போ லைட்டாக அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது அண்ணா 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா அப்படி போடுறேன். சின்ன ஸ்பூன், அதனால 2 தடவையாக போடுறேன். இது வந்து நம்ம அமாவாசை குழம்புக்கு வந்து மஞ்சப்பொடி போடுறதில்ல. குழம்பு மிளகாப்பிலேயே வந்து மஞ்சப்பொடி இருக்கும். சில பேர் வந்து அமாவாசை குழம்பு வந்து ஃபுல்லாகவே அரைச்சி விட்டு பண்ணுவாள். நான் வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டு, இன்னொரு அந்த மல்டிபர்பஸ் பொடிங்கிறது தான் அரைச்சி விட்டு பண்ணுற பொடி. அது அதான் அரைச்சி விட்டுருக்கேன். அதில் பாருங்கள், அந்த இது நல்லா முத்து முத்தாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சுண்டைக்காய் வத்தல். ஸோ எல்லாமே அரைச்சி விட்டும் பண்ணுவாள். நான் வந்து அப்படி பண்ணுறதில்ல. நான் பாதி குழம்பு மிளகா பொடியும் பாதி அரைச்சி விட்ட பொடியும் போட்டு பண்ணுவேன். இந்த அரைச்சி விட்ட பொடி கடைசியாக போட்டு இறக்கணும், முன்னாடியே போடக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து காராமணியை நல்லா வறுத்துட்டு ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சாச்சு. இது நல்லா கொதிச்சு தடதளன்னு கொதிச்சு நல்லா வாசனை கமகமான்னு வரும். அப்போ வந்து அப்புறமா தான் இந்த காராமணியை கொட்டணும். முன்னாடியே கொட்டினாக்கா இது நம்மளுடைய பச்சை வாசனை, இந்த குழம்பு மிளகாப்பொடி புளி தண்ணியோட பச்சை வாசனை வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதனால் ஸோ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே வாழைக்காய் பண்ண போகிறோம். வாழைக்காய் ரொம்ப சிம்பிள், எல்லாருமே ஈஸியாக தான் பண்ணுறது தான். இதுக்கு நான் வந்து கடலெண்ணெயில் தான் தாளிப்பேன். கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
நிறையா சாப்பிட்றவங்க இல்லை, அதனால நான் வந்து 2 வாழைக்காய் தான் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணி இதெல்லாம். இதுக்கு ஒன்றும் இல்லை, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறோம். கடலைப்பருப்பு வேணாலும் தாளிக்கலாம், அதில் இருக்கிறவா சாப்பிட்லாம். இல்லைனாக்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அப்புறம் பெருங்காய பொடி தாளிக்கிறோம். அதுக்கப்புறமா இதுங்க தாளிச்சிட்டு ஃபஸ்ட்டு இப்போது உளுந்து செவந்தெடுத்து இப்போ கடுகு போடுறேன். சட்டு நான் பெருங்காய பொடி போடுறேன். இப்போ வந்து இந்த வாழைக்காய் அதில் போடுறேன். எல்லாமே உங்களுக்கு எல்லா இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் அளவு உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா நான் டீட்டெயிலாக அழகாக ஃபுல்லாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக நான் எனக்கு அது பார்த்து சொல்கிறத பார்க்குறத விட அந்த இன்க்ரீடியன்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக இன்க்ரீடியன்ஸ்லாம் பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போடுறோம். எல்லோரும் வந்து காரப்பொடி போடுவா, நான் வந்து கொஞ்சோண்டு குழம்பு மிளகா அப்படி தான் போடுவேன். புளி 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்க, 1 டீஸ்பூன் போடுவேன். அப்புறம் இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் 2 வாழைக்காய் தான் எடுத்துருக்கேன், அதனால் புளி போட்டால் போதும் எனக்கு. நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பெரட்டிட்டு இதில் வந்து இந்த புளி தண்ணியை ஊற்றுறேன். கொஞ்சமாக நீர்க்க புளியை கரைச்சி வச்சுருக்கேன். என்னென்னா ஊற்றிட்டு புளிக்கரைசலை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சு கொஞ்சம் வேக விடணும். எல்லோரும் சில பேர் வந்து வேக விட்டு கொட்டி அப்புறம் தாளிச்சு கொட்டி பண்ணுவாள். நான் வந்து அதுலேயே வேக விட்டுருவேன். இந்த புளி ஜலத்துலேயே நல்லாவே வெந்துடும் பாருங்கள். நான் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. சில பேர் சொல்லுவாள் புளி ஜலத்தில் வந்து வெண்டைக்காய் வேகாது அப்படின்ட்டு. என்னுடைய அனுபவத்தில் வந்து புளி ஜலத்தில் புளி ஜலத்தில் வாழைக்காய் வந்து நல்லாவே வேகும். வாழைக்காய் வேகாது அப்படின்னு சொல்லுவாள் சில பேர். நான் அனுபவித்த வரைக்கும் நான் வந்து புளி ஜலத்தில் வாழைக்காய் நல்லாவே வேகும். இன்னும் சொல்லப்போனால் அந்த கலர் மாறாமல் நல்லா ஒயிட்டாக இருக்கும். மற்றபடி சாதாரணமாக வேக விட்டாக்கா கொஞ்சம் கலர் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த புளி ஜலத்தில் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் பாருங்கள், அழகாக இருக்கும். கொஞ்சம் வேகட்டும். இப்போது வாழைக்காய் நல்லா வெந்தெடுத்து சூப்பராக பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து குழஞ்சிடுத்து. இப்போ வந்து இதில் நான் என்ன பண்ண போகிறேன், முன்னாடியே சொன்னேன் இல்லையா, மல்டிபர்பஸ் பவுடர் வந்து நான் போட்டிருக்கேன், என்னோடய இதில் போட்டிருக்கேன் நான். ஸோ அதை வந்து அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதை லைட்டாக மேலே தூவிட்டு கொஞ்சம் அப்படியே அதை மூடி வச்சுட்டு அப்புறமா எடுத்து பரிமாறும்போது கிளறிட்டு போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் ரெடி ஆகிடுத்து. குழம்பும் நல்லா கொதிச்செடுத்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ரசம் வந்து ரெடி ஆகிடுது. இது கொட்டு ரசங்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நம்ம வெந்நீரை வைத்து விளாவிடுறேன் நான். முடிஞ்செடுத்து ரசம் ரெடி. இது முடிஞ்செடுத்து ரசம் ரெடி ஆகிடுத்து. இதில் கொஞ்சோண்டு கொஞ்சம் மிளகு ஜீரகப்பொடி தூவிக்கிறேன். இது கொட்டு ரசங்கிறதுனால கொஞ்சம் கொத்தமல்லி தழை. ஸோ வாழைக்காய் ரெடி, ரசம் ரெடி, கொட்டு ரசம். இங்கே வந்துருக்கோம். இப்போ வந்து நல்லா பாருங்கள் கொதிச்சு எண்ணெய் நல்லா அப்படி பிரிஞ்சு வந்துடுது. சுண்டைக்காய் வத்தல், அமாவாசை குழம்பு. இப்போ இதில் வந்து இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் காராமணி வேக வச்சு வச்சுருக்கோமா, நல்லா சூப்பராக குழஞ்சி வந்துருக்கு பாருங்கள். அதுக்கு தான் கொஞ்சம் வறுத்துட்டு வேக வச்சோம்னா சூப்பராக வரும். இப்போ இந்த குழம்புல இதை கொட்டுறோம். இந்த குழம்புல கொட்டியாச்சு. நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் பெருசாக வச்சோம்னா இது ஒரு கொதி வரும். இப்போ வந்து இதில் இந்த காராமணி போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்துடுது. இப்போ இந்த காராமணி போட்ட அந்த இதுலேயே கொஞ்சோண்டு வெந்நீர் விட்டுருக்கேன். கடைசியாக ஃபைனல் டச். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சோண்டு ஜாகரி பவுடர் போடுவேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா காமிக்குங்கிறதுனால இது இப்போ அரைச்சி விட போகிறதுக்கு
அரைச்சி விடுறதுக்கு நம்ம அப்படியே பொடியை போடாமல் இந்த மாதிரி வெந்நீரில் கொஞ்சோண்டு கரைச்சிட்டு போட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது நான் முன்னாடியே அரைச்சி வச்ச பொடிங்கிறதுனால இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிங்கன்னா அதை அரைச்சி விடுறதுக்கு மசாலாஸ்லாம் போட்டு இது நான் பண்ணியிருக்கேன். இது பூரா வந்து உங்களுக்கு என்னோடய இதில் இருக்கும், என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கரைச்சிட்டு வெந்நீரில் கரைச்சிட்டு அதில் போட்டோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்சி விட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அமாவாசை குழம்பு ரெடி. சுண்டைக்காய் வத்தல் அமாவாசை குழம்பு செமையாக ரெடி ஆகிடுது. இப்போ கொஞ்சமாக அதில் கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஆஃப் பண்ணிடுறோம், அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். ரசமும் ரெடி ஆகிடுதுன்னு வரைச்சின்னு வந்துடுது. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். 3மே ரெடி ஆகிடுது. அமாவாசை குழம்பு, கொட்ரசம், வாழைக்காய் 3 ரெடி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம போகிறது வந்து நான் இந்த காராமணியோடையே வந்து கூட்டுக்கும் வேக வச்சுட்டேன். பொரிச்ச கூட்டு, பொடலங்காய் பொரிச்ச கூட்டுன்னு சொல்லுவா. இதை பொரிச்ச கூட்டுக்கு இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். பயத்தம்பருப்பும் புடலங்காவும் போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் என்னென்ன பொடியெல்லாம் போட போகிறோம், இதில் ஒன்றும் இல்லை. இதில் வந்து கொஞ்சோண்டு மிளகு ஜீரகப்பொடி போட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆல் பர்பஸ் பவுடர், கல்யாண பவுடர் போட போகிறேன். மஞ்சப்பொடி, உப்பு, அவ்வளோதான் இதில் போட போகிறோம். இதை போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பொரிச்ச கூட்டுக்கு நான் வந்து எல்லாமே போட்டு வேக வச்சுட்டேன். புடலங்காய், பயத்தம்பருப்பு இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். இதில் கொஞ்சோண்டு மிளகு ஜீரகப்பொடி, மல்டி பர்பஸ் பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருகப்பிலை இதை போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு இதை வந்து மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி இதெல்லாம் வந்து இது வந்து பொரிச்ச கூட்டு அப்படின்னு சொல்லுவாள். இதுக்கு புளியெல்லாம் கிடையாது. இதை வந்து பொரிச்ச கூட்டு அப்படின்னு சொல்லுவாள். இப்போ வீடியோவை வந்து எங்கள் ஆத்துக்கார் எடுக்கிறார். ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாகிடுது. ஸோ இப்போ நல்லா கலந்துட்டோம் பாருங்கள். நல்லா அது குக்கரில் வச்சதுனால சூப்பராக வெந்துடுத்து. இப்போ ஒன்றுமே இல்லை, இது ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டுட்டு இதை தாளித்து கொட்ட வேண்டியதான். தாளித்து கொட்டுறதுக்கு கடலை எண்ணெயில் அதுலேயே போட்டுட்டேன் எல்லாம். இப்போ வந்து கடலெண்ணெய் சுட்ட உடனே கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிடுது. உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்க லைட்டாக கொதி வருது பாருங்க. இது போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து குக்கரில் வேக வச்சிட்டோம் இல்லையா. ஸோ வந்து இது அவ்வளோதான். பொரிச்ச கூட்டு ரெடி. பொரிச்ச கூட்டு எடுத்து தாளிக்க வேண்டியதான். கடுகு, உப்பும் போட்டுட்டேன். அதுலேயே எல்லாத்தையும் போட்டாச்சு. உப்பு இதில் என்னென்ன போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், மஞ்சப்பொடி, அப்புறம் மிளகு ஜீரகப்பொடி, மல்டி பர்பஸ் பவுடர்லேயே தேங்காய் எல்லாம் இருக்கிறதுனால அதை பாருங்கள். இந்த கொதி வந்துருட்டா இப்போ ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம். இது அந்த மல்டி பர்பஸ் பொடியெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து நான் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கிறதுனால அது கொதி ரொம்ப இதெல்லாம் ரொம்ப கொதிக்கணும், பச்சை வாசனையெல்லாம் வராது அதில். ஸோ அதனால் தாளிக்க வேண்டும். புடலங்காய் பொரிச்ச கூட்டு ரெடி. இப்போ வடை தட்ட போறேன். வடை தட்டுற வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். வடை மாவு அரைக்கிற பக்குவம், வடைக்கு எப்படி தட்டலாம், என்ன மாதிரிலாம் தட்டணும், என்ன மாதிரிலாம் தட்டக்கூடாது, ஃபங்க்ஷன்னா எப்படி தட்டணும், திவசம்னா எப்படி தட்டணும், இந்த வீடியோ வந்து நான் முன்னாடியே போட்டிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு என்னோட சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கோ. இப்போ நான் வந்து அதே மாதிரி தான் மாவு அரைச்சி இதோ இப்போ வடை தட்டுறேன். இப்போ கையாலேயே தான் தட்டுவேன் நான். இப்படி பண்ணிவிட்டு அப்படியே போட்ட வேண்டியதான். லைட்டாக தண்ணியை தொட்டுக்கோங்க. இப்படி உருட்டிண்டு ஓட்டை போட மாட்டேன். ஜவசத்துக்கு தான் ஓட்டை போடணும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இன்னொரு அந்த முன்னாடி இருந்த வீடியோவில். அவ்வளோதான். கொஞ்சமாக தான் எண்ணெய் வைப்பேன் எப்போதும். நான் நிறைய எண்ணெய் வைக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி தட்டிக்கலாம். ஏன்னா எண்ணெயை வந்து
திருப்பி திருப்பி காய்ச்சக்கூடாதுங்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் வைப்பேன். எழுகுலவாடா அடிகுலவாடா சம்பள கோவிந்தா கோவிந்தா அம்மா தாயே லோகமாதா ராஜராஜேஸ்வரி துர்கா பரமேஸ்வரி தாயே என்னம்மா தாயே எழுகுலவாடா அடிகுலவாடா சம்பள கோவிந்தா 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 பரமேயாடா குதிரைகாட்சா மாதவா கேசா வாமனா சீதரா ரிஷிகேஷா பத்மநாபா நாராயணா 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 நாராயணா. ஆடி அமாவாசை தளிகை ரெடி ஆகிடுத்து. முதல்ல காக்காக்கு சாதம் காய் பருப்பு வடை எல்லாம் வச்சு காக்காக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் இலை போட்டு சாப்பாடு போடுறேன். ஆடி அமாவாசை தளிகை ஓவர். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சாதம், இலை பருப்பு, கொட்ரசம், சுண்டைக்காய் வத்தல், அமாவாசை குழம்பு, வாழைக்காய் காய், புடலங்காய் பொரிச்ச கூட்டு, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, வடை, பருப்பரிசி திருக்கண்ணமுது, பருப்பரிசி பாயசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பருப்பரிசி திருக்கண்ணமுதுன்னு சொல்லுவோம். சிம்பிளான தளிகை தான். இப்போது பெருமாளுக்கு பண்ணிவிட்டு எங்கள் மாமனார் இருக்கார், அவருக்கு சாப்பாடு போடுவேன். இந்த வடையை எடுத்து ரசத்தில் போட்டு வச்சோம்னா இப்போ பல்லு இல்லாதவா கொஞ்சம் எங்கள் மாமனார் மாதிரி வயசானவாள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இந்த வடை வந்து அவரால் முழுசாக சாப்பிட முடியாது, அதனால் அதை நான் ரசத்தில் போட்டு வச்சுருவேன், சாத்துமுதில் போட்டு வச்சுருவேன். அவ்வளோதான். ஆடி அமாவாசை தளிகை எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பாருங்கோ, கண்டிப்பாக பாருங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.